கடகராசிக்கு ஜென்மத்திலே குரு பகவான் வரப்போறாரு. ஸோ ஜென்மத்தில் குரு வராரு அப்படின்றதுனால நமக்கு ரொம்ப அள்ளி அள்ளி கொடுப்பார்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம குரு கண்டிப்பாக எதுவுமே செய்யவே மாட்டார். ஜென்ம குரு சிறை தான் வைப்பார் நம்மள. அதுலேயும் பர்டிகுலராக அங்கேயே குரு இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க. சிலரோட ஜாதகத்தில் குரு அங்கேயே இருப்பார். அங்கேயே இருந்துட்டார்னா அந்த குரு வந்து பெருசாக இயங்க மாட்டார். நமக்கு ஒரு 60% மட்டும்தான் இயங்குவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது நமக்கு கடகத்துக்கு குருன்னும் போது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதுனால ஓரளவுக்கு நல்பலன்களை கொடுப்பாரு. பட் எதுவுமே பண்ணாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். பட் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். என்ன அப்படின்னா, ஜென்ம குருன்றது சிறை மாதிரி, சிறை வாழ்க்கை, சிறை மாதிரி. அப்போது ரொம்ப பதட்டம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அவங்களால எந்த ஒரு விஷயம் செய்கிறோம், சாதாரண விஷயம் கூட பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு இதுவாக இருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த குரு கொடுப்பாரு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ரொம்ப நிதானத்தோடு செய்யும் போது இந்த கடகராசிக்கு நல்லாயிருக்கும். அதாவது கடகராசியில் தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டாவே ஏதாவது ஒரு ரீதியான ஒரு இடையூறு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக இந்த 7 ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்கு ஒரு ப்ரமோஷன்றது கிடையாது. வேலையில் அவங்க பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்கல.